ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உதிரி பூக்கள் பாகம் 18. சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பரந்தாமனின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாள் பானுமதி. அவளை துரத்தியபடியே பின்னால் ஓடி வந்தான் பரந்தாமன். பானுமதி நேராக அடுக்கலைக்குள் நுழைந்தாள். அடுக்கலைக்குள் இருவருக்கும் இடையே கடுமையான போராட்டம் நடந்தது. பானுமதி சட்டென்று அந்த காரியத்தை செய்தாள். அடுக்களை மேடை மீதிருந்த அரிவாள்மணியை கையில் எடுத்து கண் நிமிக்கும் நேரத்தில் அவனை நோக்கி வீசினாள். அரிவாள்மணி அவனுடைய தோள்பட்டையை ஆழமாய் பாய்ந்து பதம் பார்க்க பரந்தாமன் அலறினான். ரத்தம் குபுகுபுவென்று வழியத் தொடங்கியது. பானுமதி அருவருப்போடு அவனை பார்த்தாள். சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இனி எந்த பொண்ணுகிட்டையும் உன்னோட பொறுக்கி புத்தியை காட்டாத. அவன் சுதாரித்து எழுவதற்குள் வேகமாய் அங்கிருந்து ஓடி வந்தாள். தன்னுடைய அறைக்குள் நுழைந்து தொட்டிலில் கிடந்த சசிகுமாரையும் தன் பெட்டியும் எடுத்துக்கொண்டு அந்த பங்களாவை விட்டு ஒரே ஓட்டம். பழைய நினைவுகளிலிருந்து மீண்டு வந்தாள் பானுமதி. அவள் ஒருபோதும் பழைய நினைவுகளை நினைக்கக்கூடாது என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் இப்போது அவளையும் மீறி அதெல்லாம் நினைவுக்கு வந்துவிட்டது. சசிகுமாரை வளர்த்து ஆளாக்குவதற்காக அவள் பட்டப்பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. வீட்டு வேலை, இட்லி சுட்டு விட்டிருக்கிறாள். தையல் மிஷின் வாங்கி பிறகு இயந்திரமாய் உழைத்திருக்கிறாள். கும்பகோணம், மாயவரம் என ஒவ்வொரு ஊராய் இடம் மாறி கடைசியில் சசிகுமாரின் மேல் படிப்பிற்காக சென்னை வந்து வாடகை வீட்டில் வசித்து சசிகுமாரின் படிப்பு முடித்த கையோடு அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்து எல்லாம் நல்லபடியாக தான் நடந்தது. நிம்மதியாகத்தான் இருந்தாள். இனி சசிகுமாரையும் தன்னையும் பிரிக்க யாராலையும் முடியாது என்றுதான் நம்பினாள். ஆனால் மறுபடியும் வாசுவையோ பரந்தாமனையோ சந்திப்போம் என்றோ அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அடுத்து என்ன நடந்தது ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.